ஹாய் கைஸ், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஜெயம் ரவினே அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் 5 பக்கத்துக்கு. அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பதிலுக்கு ஆர்த்தி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ரவிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்துக்கு அவர் சொன்ன இதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்னென்ன ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ண பொறுமையில்லாதவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து உண்மை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க சண்டை ஏற்பட்டதுக்கு காரணம் பணம், பவர், இந்த இது எதுவுமே கிடையாது, இந்த கண்ட்ரோல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன் லைஃப்பில் தேர்ட் பர்சன் என்டர் ஆகிட்டாங்க. ஸோ கால்டு லைட் ஆஃப் யுவர் லைஃப் கெனிஷாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து கெனிஷாவை தான் லைட் ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லியிருந்தார். ஸோ அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்தது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், நீ வந்து மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட், நான் வந்து உன்னை ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா நீ மென்ஷன் பண்ணியிருக்க. அப்படி வந்து உன்னை வந்து கேர் பண்ணிக்கிறோம், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதும், இந்த மாதிரி உன்னை ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ்லேருந்தும் நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது நான் பிடிச்சி வைக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு நினச்சா ஸோ லெட் இட் பீனே அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து பேர் ஃபுட்டோடையும் ஸ்ட்ரிப்டாகவும் நீ வந்து வெளியே போனதாக சொல்லிட்டு இருக்கிற. நீ பேர் ஃபுட்லலாம் போல, நீயோட பிராண்ட் நியூ ஸ்னீக்கர்ஸை போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேலட் எடுத்துகிட்டு வெறுங்காலெலாம் நடந்து போல் ரேஞ்ச் ரோவரில் வந்து நீ கிளம்பி போயிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அப்படி நான் வந்து உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன், உங்கள் அப்பா அம்மாவே பார்க்க விட மாட்டேங்கிறேன், உங்கள் அப்பா மட்டும் உனக்கு பிரித்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணிருக்கணும், நீ நேராக வீட்டு வெளியே போகிறவங்க உங்கள் அப்பா அம்மாவை தேடி போயிருக்கணும். ஆனால் நீ உன் லைட் ஆஃப் த லைஃப் வீட்டுக்கு போயிருக்கிற அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து அப்படி உனக்கு வந்து போகணும்னு நான் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேரக்டருக்கு நம்ம புரிஞ்சிருப்போம். இத்தனை வருஷம் நல்லா தான் இருந்தேன், ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம், ஜாலியாக இருந்தோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், கிட்ஸோட ஜாலியாக இருந்தோம், எல்லாமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு எல்லாமே ஜாலியாக தான் இருந்தோம். திடீர்னு வந்து நீ வந்து சேஞ்ச் ஆகிற காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து, குழந்தைக்காண்டி நீ வந்து பொறுத்துட்டு அப்படி குழந்தை உனக்கு முக்கியம்னா நீ வந்து கஸ்டடியே எடுத்திருப்பிய, நீ ஏன் அது கூட கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என் குழந்தைங்க வந்து எதுக்குன்னா, நாங்களாம் இருந்த வீட்டில் நீ வேறு ஆள் கூட இருக்கிற, அதனால உங்க கூட வரக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என் குழந்தைய வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்லேயே வச்சுருந்தேன், எங்கள் வீட்லேயும் நீ ஏதோ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாதிரி அதெல்லாம் கிடையாது. நமக்கு 3 வீடு இருந்துச்சு, ஈசிஆரில் ஒன்று, 2 ஏரியாவில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நம்ம இருந்தோம். நீ ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருந்தப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டில் உன் வீட்டை ரெனோவேட் பண்ணுறப்ப எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம், அவ்வளோதானே தவிர்த்து இந்த ட்ராமாலாம் நீ போட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதை உன்னை ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறேன், 6 அடி இருக்கிற நீ எங்கே 5 அடி இருக்கிற நான் எப்படி நான் அவனுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ண முடியும், சும்மா எதாவது பேசணும்னு பேசாத, ஃபினான்ஷியல் டிசிஷன்லேருந்து எல்லாமே 2 பேருமே ஈக்குவலாக எடுத்தோம். நான் படித்த படிப்புக்கு எனக்கு இருக்கிற டிகிரிக்கு நான் யூகேல டிகிரி முடிச்சிருக்கேன், நான் இந்த லைஃப் ஸ்டைலை எப்படி வேணால் அமைச்சிக்க முடியும், என்னால் எனக்கு டேலண்ட் இருக்குது. உனக்காண்டியும் உன் கோல்ஸ்காண்டியும் உன் சினிமா விஷ்-காண்டியும் தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பேசாத. அண்ட் ஆல்சோ என்னை வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருக்கிறாங்க. தட்ஸ் ஆல், பாய்.